என்ன பார்த்தா அந்த வேலைக்கு வந்து பொம்பளை மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லம்மா கத்திரிக்காய் காம்பழகி. அண்டா தங்கச்சி நீ பாட்டில தான் விடுவியா? வேண்டாம் சாமி, நீ வந்த நேரமே சரியில்லை, கரண்ட் போயிடுச்சு. கணேசன் புடிங்கிச்சு. கணேசன் புடிங்கிச்சு. சொல்லம்மா, வைக்கப்பட்ட நாடகம் தான் அருமையா நாடகமா? எத்தனையோ புராணம் கட்டு. சரி, எத்தனையோ நாவல், மகாபாரதம், கந்த புராணம், ராமாயணம் இதெல்லாம் கிடையாது. ஸ்ரீ மகாபாரதம். என்றால் ஒரு பெற்று மகாபாரதமான ஒரு யுத்தம். ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகம் வழங்கப்பட்ட அபிமன்னன் சுந்தரி கல்யாணம், வல்லரக்கன் சண்டை நாடகத்தில் யாரமா சொல்லட்டுப்பா? உங்களோட பேர் என்ன? அப்பா அழகான கமல சுந்தரியை அங்கத்தில் ஈண்டெடுத்தாங்களா தாய் தந்தை யாரு? யாரு சொல்லட்டுப்பா? அப்பா
தெரியுமா? யாரு? அத சத்துது பாவரி ஆண்டு வரக்கூடிய ஆலக்குடியே ஆதிபாய கட்டளோ தத்தையார் தாயார் தாயாரோ ஆதி மகாலட்சுமி. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? இப்படி இல்லடி. இல்ல நாம என்ன தெரியுமா? அசிகர தாய் சத்தியம் அசிகர கூட்டு வர சொன்னா. பாக்கலாமா? அப்பா அனைத்து வாசகங்கள் எல்லாம் படித்து வந்து உங்கள் பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதத்தை பணிந்தோம் சுவாமி. மகளே கமலசுந்தரி, என்னுடைய வார்த்தை மனதபடியால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி
சாமி வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் இந்த வையகத்திலே கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் சாமி பண்ண உங்களுடைய மனைவியாகப்பட்ட ஆதி மகாலட்சுமியும் மகளாகப்பட்ட கமலை சுந்தரியும் அரண்மனை இருந்தவங்களை அந்த ஒடுங்குற முறையை விட்டு அது சீக்கிரம் வளைத்த காரணம் என்ன? அது சீக்கிரம் வளைத்ததோட காரணம் என்ன தெரியுமா தேவி? என்ன காரணம் தெரியுமா? அதாவது கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறோமா? கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறீங்களா? கோபாலி கோபாலி ஒரு நிமிஷம் இருடா. போய் உடனே போய் பைய எடுத்துட்டு வா. போய் பைய எடுத்துட்டு வாடா. நான் இனிமேட்டு ஒரு நிமிஷத்துக்கு இருந்து பொழைக்க மாட்டேன். எனக்கு அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, எதுனா குறைச்சலே? ஏண்டா குறைவா? யாரு குறைவா? இவ்வளவு வயசாகி ஒரு பிள்ளைய பத்தி இப்ப கல்யாணம் கேக்குது இருக்கு. கேளுடா. யாரு யாரு கேக்குறது? அவருதான். யாரு கல்யாணம்? அவருதான் கல்யாணம் கல்யாணம் பண்ணா நீயா? போதுமே ஒரே கராக்கி உனக்கு. யா போ அது நல்லா இருக்கு சாமி.
கல்யாணம்னா எனக்காடா கல்யாணம் சொன்ன? யாருக்கு கல்யாணம்? இருக்கு உங்களுக்கு கல்யாணம் இல்லையா? இருக்கு இருக்கு கோமாளி இவங்க வீட்டுக்காரருக்கு இப்பயே தான் புத்தி வந்திருக்குது. யாருக்கு? ஐயோ ஆயா எனக்கு கல்யாணம் பண்ண போறேன். குடும்பமே மெண்டலாடி. நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அவ எங்கடி போவா? யாருக்குங்க கல்யாணம்? என்னோட மகளுக்குடா, கமலச்சந்திரிக்கு கல்யாணம் பண்ணலான்னு. நல்ல தெளிவா சொன்னாதான் தெரியும் எனக்கு. இவளுக்கா? மகளுக்கா? கூப்பிட்டு சொல்லுங்க. மகளே, அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். கல்யாணப்பா? ஆமா. கல்யாணம் வேண்டாம். ஏப்பா மகளே, அப்பா என்னம்மா கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? ஒரு வாய் வார்த்தை சொல்லலாம்ப்பா. எப்படி? அப்பா எங்க போறீங்க? எங்க போறீங்க? கல்யாணம் வேண்டாங்கிற பிள்ளை யாரு கல்யாணம் பண்ணி எங்க போறீங்க? எங்க அப்பூருக்கு போறேன். போறப்ப என் பையத்துக்கு எடுத்துட்டு போறேன். தேவையாட்டு பிள்ளைனா வேற நீ தானே பத்த, நீ நீ தேவையா? இல்ல அது வாயில வரதாண்டா. சண்டையில என்ன சிங்காதானம் உள்ள ஏடி கல்யாணம் வேணாங்கறா? யா வேணாங்கறா? நீ தான பத்த? நான் தான் நான் கேக்குறேன். அவளை கேளுங்க. நான் கேக்குறேன். ஏங்க நூலை போல சீலை, காய போல பிள்ளை பிள்ளை கரெக்டா வளர்த்திருந்தா இவ ஏன் அப்படி சொல்லு? நான் தான் வேலைன்னு வெளியே போயிடுறேன். உனக்கு என்ன? நீ வீட்டுல அரண்மனையில தானே இருந்தா? அப்படி கேள்றா. ஒழுக்கமா கேக்குறேன். ஒழுக்கமா வளர்த்திருந்தா இவன் இந்த மாதிரி பேசுவா?
வாடி புண்டவாய் பத்த பிள்ளைய என்ன உனக்கு வேணும் இப்ப ஏண்டி கல்யாணம் வேண்டாம் ஏண்டி கல்யாணம் வேண்டாங்கிற அப்பா ஏண்டி லவ்வாகவே பண்றியா ஏதாவது இல்ல சிங்கிருத்தா மட்டும் சொல்ல அது லவ் 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 பண்ண சொன்னாடாலியா ஏய் ஏய் என்னடி சொல்ற கேளு இருந்து கேக்குறேன் கேளுங்கம்மா நீ கேட்டாதான் சொல்லுவா அப்படி சொல்லவும் மாட்டேங்கிறாங்க வாடி அப்பா ஏதாவது லவ்வுக்கு பண்றீங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் கன்னியாக வாழ்ந்து வரேன் சரி எனக்கு திருமணம் வேண்டாமம்மா நான் திருமகளா வாழ்ந்து வரேன் சரி கல்யாணமே ஏன் என்ன காரணம் எதுக்காக நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற கல்யாணம் வேண்டாம்ப்பா ஏமா வேண்டாங்கிற அப்படி படிக்கிறதா இருந்தா யாரை திருப்பம் செய்வே தெரியுமா யாரு சரியான சத்தர்குலம் கொடுத்தவராத குருகுலத்தில் பிறந்த நம்ம அத்தை பையன் இருக்கான்ல யாரு நம்ம அத்தை பையன் நமக்கு தான் அத்த பையன் எனக்கு அத்த பையனா எனக்கு அத்தை பையன் சரி அத்தை பையன் அபிமன்யு மாமனதான் கல்யாணம் படிக்குவேன் அபிமன்யு மாமனதான் கல்யாணம் படிக்குவேன் அவ்வளவுதானே சுவாமி மன்னா படிக்கிறடா இல்லையா திருமணமான செய்வதாக இருந்தா உங்களுடைய தங்கையாகப்பட்ட அழக சுகத்தரிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்த வீர அபிமன்யு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான் ஏண்டி அவனுக்கு கல்யாணம் பண்றதா அவனை வந்து காதலிக்கிறாளா ஏய் இங்க வா இப்பதான் அம்மா அம்மா ஓலம்மாம்பா ஏண்டி ஏண்டி எப்ப அவன் அபிமன்ய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றிய அவனுக்கு நாடு இருக்குதா நகரம் இருக்குதா சொத்து இருக்குதா என்னடி நாயம் மண்டியா மலுக்கணும் யாரு திட்டுவாங்க சொல்லு பாக்கலாம் கேட்டு மலுக்கணும் நான் தான் கேக்குறேன் நாயிட்டேன் அடிச்சு 3 அடி விழுந்து போச்சு மூட்டுல நாளைக்கு கொடை விழுவுமா என்னன்னு தெரியல பாடி அம்மா ஏண்டி எவ்வளவு பெத்த பிள்ளைய வாடிக்க நான் கோவம் வச்சுட்டு அப்புறம் மனுஷியாவே அவனுக்கு தெரியாது எத்தனை டைம் வச்சிருக்கேன் எங்க ஏண்டி அவனுக்கு நாடு இருக்கா நகரம் இருக்கா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி அவங்க அப்பா அவன் பாட்டமா இருக்கா அப்பா மாதிரி காடு காடா வனாந்தரமா சுத்திட்டு இருக்கிறாங்க நான் சம்பந்தம் பேசிக்கிறேன் எப்பேற்பட்ட இடம் 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடியவன் யாரு டெல்லி அஸ்தாபுரம் ஆமா ஆமா அந்த 56 தேசத்துல விவாழ்றான் துரியோதன மக லக்னகுமாரன் 8 தெரிய ஒன்றாக பூட்டி ஓட்டக்கூடிய திறமை படைத்தவன் அப்பேற்பட்டவன் கிட்ட நான் சம்மந்தம் பேசிட்டு வந்திருக்கிறேன் போய் நாடு இல்லாத நகரம் இல்லாதவங்க கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கினா என்னடி நாயம் என்னடி இதெல்லாம் அடி பண்றது உனக்கு நியாயமா இருக்குதா அதாவது அவங்களுக்கு பணம் என்ன சொத்து என்ன நம்ம தகுதிக்கெல்லாம் அவங்கதான் கரெக்டான ஆளுங்க அவங்களுக்கு நாடு இருக்குதா நகரம் இருக்குதான்னு சொல்றாருல்ல அவரே சொல்றபடி ஏடி அப்படி பண்ற அம்மா எதனால திருமணம் செய்து கொள்கிறேன் சொன்னேன்னு தெரியுமா என்ன காரணம் அன்று டாலையில பாடசாலை செல்லும் பொழுது குளக்கரை ஓரமாக மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன சரி அது விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அத குளக்கரையில கையை உள்ளே விட்டு பிடிக்காம கைகளே உள்ளே விட்டு சரி இப்ப என்ன தெரியுமா என் தந்தையாகப்பட்டவர் எனக்கு பிறந்த நாள் பரிசாக கடையாளி போதனம் அளித்தார் அல்லவா அத கடையாளி போதனமாகப்பட்டது குளத்திற்குள் விழுந்து விட்டது சரி அப்படி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது யார் வந்தார் தெரியுமா அபிமன்யு மாமன் வந்தார் சுந்தரி நீ அழுத வேண்டாம் எதனால அவரோடு கேட்டாரு நான் சொன்னேன் கடையாளி போதரமா குளத்தில் விழுந்து விட்டதுன்னு சொன்ன போது அவர் என்ன சொன்னாரு சரி மோதத்துல எடுத்து தரேன் எடுத்து தந்தா நீ என்ன தருவன்னு கேட்டாரு அதுக்கு நான் என்ன சொன்னேன் என்னை வேணாலும் தரேன்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் குளத்தில் மோதிரத்தை எடுத்தார் அதே பிரகாரமாக கடையாளி போதரமாகப்பட்டதை கையில் போட்டு காதுல திருமணம் செய்து விட்டோம் அதனால இப்ப அஸ்லாபுரத்து மன்னனாகப்பட்ட துரியோதனுடைய மகனாகப்பட்ட லக்னகுமாரன் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் சுவாமி அந்த ஒரு நாள் தினத்துல குளக்கரையில விளையாடி கொண்டு இருக்கும் போது மோதிரமாகப்பட்டது ஆற்றிலே குளத்திலே விழுந்தது குளத்திலே இருந்த மோதிரத்தை எடுத்து இருவரும் காந்திர திருமணம் செய்தாங்களாம் சிறு வயதிலே அதனால அவன்தான் மறைப்பன்னு சொல்றான் அவன் ஏண்டி அதுவோ 5 சிறு வயது சின்ன பிள்ளையா இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்பதான் வளர்ந்து வாலிபம் ஆயிட்டான்ல அதனால அவனை மறந்துட்டு நான் சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பாலா பண்ணிக்க மாட்டாளான்னு கேளு
அவரை மறந்துட்டு உங்க அப்பா சொல்றவரை பண்ணிக்க மாட்டீங்க. ஒருபோதும் முடியாது. ஏன் முடியாது? நான் கல்யாணம் பண்ணா அபிமன்யு மாப்பிளை தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா கண்டியாகவே இருந்துக்கிறேன். இனிமேலு உங்க அப்படாச்சும் நீயாச்சும் உங்க வீட்டுல போட கொடுத்தாச்சு. என்னடி அம்மா அப்படி ஒரு பிள்ளை என்ன அப்படி பிள்ளை பெத்து வச்சிருக்காங்க? ஊருக்கு பிள்ளை பெத்து பேருக்கு இறமனு வச்சாங்களாம். என்ன அப்படி ஒரு பிள்ளை நீங்க? நீதான் பெத்த. ஐயோ நானா பெத்தேன்? ஏன் உன்னையே பேசிட்டு? அதாவது உங்க அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, ஒரு முறையாவது கேட்டு கல்யாணம் பண்ணிக்கவே. ஒருபோதும் முடியாது. என்னமா பண்ணணுங்கிறப்ப எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அபிமன்யு மாப்பிளதான் திருமணம் செய்வேன்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிட்டு வரோம். இல்லைன்னா ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு செத்து போயிருவியா? சரி என்ன பண்றது? திருமணம் செய்தால் அவளைத்தான் திருமணம் செய்வாரா? இல்லை என்றால் யாரையுமே திருமணம் செய்ய மாட்டேன். அப்படி இல்லை என்றால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன்னு சொல்றான். உயிரை மாய்த்துக் கொள்வியா? ஆமா. இங்க இருந்தா தானே உயிரை மாத்திக்குவா. அதனால நான் சம்பந்தம் பேசிட்டு வந்துட்டேன். அதாவது வெள்ளிக்கிழமை சுக்லாந்தேவி மீது சூரிய பகவான் உதயமாகும் போது சுக்லாதேவி மைந்தன் சூரிய பகவான் உதயமாகும் போது அதாவது கமல சுந்தரிக்கும் அதாவது டெல்லி அஸ்லாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னனாகிய மகன் லக்னகுமாரனுக்கும் கமல சுந்தரிக்கும் திருமணம் நடக்கும். நடந்ததா தீரும். அது வரையிலும் இவளை கல்லரசர்களை போட்டுரு. அப்படியே ஆகட்டும், வாடி போலாம். கலர சிறையிலே போட்டு விட்டார். இப்பொழுது அத்தை மகன் அபிமன்யு மாப்பிளைக்கு நிகழ்ந்து எழுதி வேண்டும் அல்லவா? நிகழ்ந்து அனுப்ப வேண்டும். எடுத்துட்டு வாடி. மேல் விளாசம் போடு. உனக்கு வந்த கேட்டி உன் தப்பா உனக்கே விளாசம் போடு. சரி ராஜா சரி ராஜா மகாகணபதியே வீரவாள் அபிமன்யனுக்கு இன்னும் கமல சுந்தரி எழுதும் நிறுவனம் என்னவென்றால் என்ன தெரியுமா? என்ன தெரியும்? அதை அழுதி அதை எழுதி அப்படி பண்ற சொல்லுமா. எட்டத்தையாகப்பட்ட ஆதிபாய கண்ணனாகப்பட்டவர் பொன்னாளப்பட்ட கோபால கண்ணன் அந்த டெல்லி என்று சொல்லக்கூடிய அஷ்டாபுரத்தை வேந்தன் துரியோதனனுக்கு இலக்கினகுமாரனுக்கு விடிந்தால் சோமபுரத்துல கல்யாணம். அப்பா அவருக்கு வெத்தலை தாமனம் மாத்தி விட்டார். அப்பா யாரு? கோபால கண்ணன். அப்பா நான் திருமணம் செய்தால் அபிமன்யு தான் திருமணம் செய்வேன். அபிமன்யு மாமனும் கூட தான் கல்யாணம். இல்லை என்றால் அதே கல்யாண பந்தலில அக்னியாக பியூட்டி அதிலேயே பாட்டு படித்து விடுவேன். இப்படிக்கு கீழே போடு. மண்டை கூதி இதெல்லாம் போடு. நீதானே கீழே போட சொல்ற. யாரு? கமல சுந்தரி. நீ கையெழுத்து போடாதானே அவர் வருவாரு. போடுறேன் இதெல்லாம் போடு. கீழே போட்டுமா கொடுத்துரு. கொண்டு போய் டிக்கெட்ல வாங்கிட்டா உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். கேளுங்க மகாஜனே, அத்தமான வழங்கப்பட்ட வீரபால் அபிமன்யுக்கு கமல சுந்தரி நான் நிறைவேறது. அதே சமயத்தில் ஆனகுத்திமா நகரம் ஆளக்கூடிய வீர அபிமன்யு சபைக்கு தருவா.
ஆ